ஹாய் guys, வெல்கம் டு ஜெய்ஸ் vlog. இந்த வீடியோவில் நம்ம ஷர்ட் எப்படி அயன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரெஸ்ஸுன்றது நம்ம வாழ்க்கையில் சாதாரண விஷயம் கிடையாது. அது அவசியமான ஒன்றில் மூணாவது இடத்துல இருக்குது. அதனால் நம்ம அதை மரியாதையாக நடத்தணுங்க. நம்ம அதை மரியாதையாக நடத்தினா அது நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும். அதனால் இந்த அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கிட்ட உஷாராக இருங்க. இல்லைனா உங்களோட கை அவ்வளோதான். அயன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஷர்ட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அயன் பண்ணுறோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது காட்டன் சட்டைன்றதுனால அதில் நிறைய சுருக்கம் போகிறதுக்காக அதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா தாங்க இருக்கிற சுருக்கம் எல்லாம் ஈஸியாக போகும். நீங்கள் தண்ணியே போடாமல் அயன் பண்ணிங்கன்னா அயன் பண்ணுறதே வேஸ்ட்டுங்க. ஒழுங்காகவே அயன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம காலர்லேருந்து ஆரம்பிப்போம். காலரை ஸ்டிப்பாக அயன் பண்ணி முடித்தோடனே அதுக்கு பின்னாடி இருக்க இடத்த தாங்க இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். நம்ம எப்பவுமே பட்டும் படாமல் அயன் பண்ணக்கூடாது. நம்மளோட அயன் பாக்ஸ் படாத இடமே இருக்காத மாதிரி கரெக்டாக அயன் பண்ணணும். அதன் பிறகு சட்டையில் இருக்கும் 2 கைகளையும் நம் பக்காவாக அயன் செய்ய போகிறோம். ஏன்னா கையில் நீங்கள் கரெக்டாக அயன் பண்ணாதாங்க போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதை அயன் பண்ணி முடிச்சோடனே இப்போ சென்டர் ஏரியா இருக்கிற சுருக்கத்தெல்லாம் நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு பக்காவாக அயன் பண்ணியாச்சு. அப்படியே 3வது ஸ்டெப்பில் இங்கே இருக்க துணி எடுத்து முன்னாடி ஃப்ரண்ட் சைடு தாங்க அயன் பண்ண போகிறோம். அப்படி அயன் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களோட சட்டையை நீங்கள் பக்காவாக அயன் பண்ணிடலாம். எப்பவுமே சட்டையை உங்கள் அப்பாவை அயன் பண்ண சொல்லாமல் உங்கள் அப்பாவோட சட்டையும் சேர்த்து நீங்களே அயன் பண்ணுங்கள். நான் எப்பயுமே எங்கள் அப்பாவோட சட்டையை அயன் பண்ணுவாங்க. 1 2 3 4 இன்றைக்கி 5 சட்டை அயன் பண்ணேன். நாளைக்கு 5 சட்டை அயன் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் ஏன்டா நீ பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒரு பையனாக பிறந்தா எப்பயுமே நீங்கள் உங்களோட வேலையை நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு வேலையும் பக்காவாக கற்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதும் நம்ம மேலே ஒரு குறையும் இருக்கவே கூடாதுங்க. இந்தமாரி நல்ல நல்ல விளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம ஜெய்ஸ் vlog சப்ஸ்கிரைப்.